மக்கள் எப்பெல்லாம் விரும்புகிறாங்களோ அப்பெல்லாம் நடிக்க ஆரம்பிப்பார். அரசியலுக்கு வந்துட்டு தொழிலை நிப்பாட்டணும்னு அவசியம் இல்லையே. அரசியலுங்கிறது ஒரு பொது. இதுதான் என்னோட கடைசி ஷூட்டிங், கடைசி படம் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாரு. அவரோட அரசியல் பயணத்துக்கு ஒரு முதல் படியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? தலைவாங்கிறது தான் முதல் படி. நீங்க இலவச டிவி குடிக்கிறீங்க, ஆனா அந்த டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுறீங்களா? காமராஜர் வந்து பெத்த அம்மாவை பார்த்துக்காம விட்டுட்டாரு அப்படின்னு விஜய் மேல வைக்கிற குற்றச்சாட்டு தான் இல்லை. ராகுல் காந்தி ஏன் கல்யாணம் பண்ணாம இருக்காரு? ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நந்தவனம் நந்தகுமார் சார் இருக்காங்க. சினிமாவை பத்தி, முக்கியமா ஜனநாயகனை பத்தின புதுசான அப்டேட் எல்லாத்தையும் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். சினிமா செய்திகளை பத்தி நாம நிறைய பேசியிருக்கோம். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு படத்தை பத்தி, ஒவ்வொரு நடிகர் நடிகைகளை பத்தி நிறைய பேசியிருக்கோம். அந்த வகையில இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜனநாயகன். ஒரு பக்கம் விஜயோட அரசியல் போனாலும் சினிமாவும் இன்னொரு பக்கம் அதுக்கு ஈக்குவலா போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ ஜனநாயகன் படம் ஆடியோ லான்ச் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், அந்த மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்கள் கிட்ட இருந்தது. ஏன்னா இது கடைசி படம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. இப்போ சடனா பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா மலேசியால தான் பண்றோம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, இங்கே ஆக்சுவலாக வந்து அரசியல் முன்னெடுப்பில் நிறைய சில அசம்பாவிதங்கள்லாம் நடந்தது. மக்கள் கூடுறமா செட்டப்பாக இருக்கிறப்ப நிறைய விஷயமா இருக்குது. ஒரு பொதுப்படையான ஒரு இதே வச்சா கூட அதில் வந்து ரெண்டாவது எதிர்கட்சி சதின்னு ஒன்றெல்லாம் இருக்குது. அது மாதிரிலாம் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அது மலேசியாவுக்கு ஒரு படமா பார்க்கணும் அப்படிங்கிற மூவ்மெண்ட்டு. ரெண்டாவது இங்க வந்து ஒரு டிக்கெட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியான டிக்கெட் வந்து நம்ம மக்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இதை பண்ணி விட்டுறக்கூடாது. அடுத்த ஒரு மலேசியாக்காரன்ட்டு இருக்கிற காசை நம்ம பிடுங்கலாம், அதே நம்ம தமிழ்நாட்டுக்காரன்ட்டு இருக்கிற ஒரு காசை பிடுங்கினோம்னா அது வந்து நமக்கு வந்து அது சரியான ஒரு வழி அல்ல இல்லையா? அதனாலதான் மக்களோட இது ஒரு பக்கம் பணத்துக்காக இப்படி அங்க போய் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்ப அதுக்கு நீங்க சொல்ற ரீசன் இருக்கலாமா? ஆமா, நம்ம தமிழ் மக்களோட காசை வந்து, நம்ம தமிழ்நாட்டு வாழ் மக்கள் காசை வந்து அவங்க காசு அவங்கள்ட்டே இருக்கட்டும். ஆமா, ஒரு மலேசியக்காரன் காசை பிடுங்குறதுல நமக்கு தப்பு இல்லையா? அவன் ரெண்டாவது நம்ம ஊரு காசுக்கும் அவன் ஊரு காசுக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் கிடைக்கும். புரியுதுங்களா? அதனால நம்ம இன்னும் சொல்ல போனால் மலேசியாவில் வைக்கிறத விட இதை வந்து அமெரிக்காவில் வச்சிருக்கலாம். அமெரிக்காவில் வச்சோம்னா அங்கே வர்ற கும்பலுக்கும் அங்கெல்லாம் வந்து நமக்கு வசூல் வந்து டாலரில் வந்திருக்கும். அந்த மாதிரி டாலர் வர முடியாமல் இதுவே வந்து கொஞ்சம் ஓகே டன் அப்படிங்கிறது தான். அதனால தான் அங்கே மலேசியாவில் வைக்கிறதுக்கு காரணம் வேற. மற்றபடி ஏன்னா உலகத்தில் எந்த மூலையில் அண்டார்டிகாவில் நடத்தினா கூடாலும் விஜயோட ஆதரவாளர்கள் வந்துருவாங்க. ஒரு கண்டிப்பா நான் ரொம்ப விளையாட்டு சொல்றேன், நீங்க வந்து அண்டார்டிகால வச்சா கூட ஒரு 1000 பேர் அங்க கூடுறதுக்கு வந்துருவாங்க. அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அந்த மாதிரியான ரசிகர்கள் இருக்காங்க. நீங்க ரீசெண்டா கூட தாய்லாந்துல கூட ஒருத்தர் வந்து டிவிகேன்னு இதெல்லாம் நெக்ஸ்ட் பிஎம் அப்படிலாம் சொல்லி டிராவல் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து வேற கண்ட்ரில நடந்தது, அதெல்லாம் இங்க நடக்கல. அது மாதிரி வந்து வேற கண்ட்ரில போய் பண்றப்ப நம்மளோட இதுக்கு எதுவும் அசம்பாவிதமா எதுவும் நடந்துடக்கூடாது, அதே நேரம் செலவும் வச்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான். அதான் உள்நோக்கம், வேற மற்றபடி வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஓகே, பட் அவங்க அப்படி யோசிச்சு வைக்கிறாங்கன்னே நம்ம வச்சுப்போமே. ஆனா ஒரு பக்கம் பார்த்தா விஜய்க்காக 41 பேர் உயிரை கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அளவுக்கு ரசிகரா இருக்காங்க. அரசியலுக்காக அவங்க நிச்சயமா போய் உயிரை கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒரு ரசிகரா தான் போய் நின்று உயிரை கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமா தானே இருக்கும். அப்போ அவங்கள மதிக்காம இங்க இருக்கிறவங்களோட அந்த ஒரு அன்புக்கு மரியாதை கொடுக்காம அவங்க போய் மலேசியால வைக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, ஒரு விஷயம், கிரிக்கெட்டில் வந்து நீங்கள் வந்து கிரிக்கெட்டில் உட்காந்து ஸ்டேடியத்தில் உட்காந்து நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பால் அடிக்கிறது கை தூக்குறது தான் தெரியும். அந்த பால் போகிறது ஒரு தூரமாக லாஸ்ட் கேரிடரில் உட்காந்துருக்கணும் தெரியாது. அதையும் நீங்கள் டிவியில் உட்காந்து பார்க்குறப்ப அந்த பால் க்ளோஸ் அப்பில் போய் விழுவும். புரியுதுங்களா? மக்களுக்கு ஒரு நன்மை பயக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அங்கே வந்து சேனலில் எடுத்து ஒளிபரப்புவோம், அந்த ஜனநாயகத்தோட இதை ஒளிபரப்புவோம்.
இங்க வந்து ஒரு ரசிகன், கடைநிலை ரசிகன் கடைசியா நின்று விஜய தூரமா நின்று பாக்குறதுங்கிறத வேணாம், ஒரு க்ளோஸ்அப்ல பார்க்கணுங்கிறதுக்காக தான் அங்க வைக்கிறது. புரியுதுங்க. ப்ரோக்ராமை ஏன் அங்க வைக்கிறோம் அப்படின்னா, இவங்கள ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் அங்க வைக்கிறது. ஏன்னா இவங்க வந்து ஒரு என்னைய பார்க்க வர்றோம் அப்படின்னா என்ன நடந்ததுங்கிறது இருக்கு. ஒரு எதிர்கட்சியோட சதிங்கிறது எல்லா காலகட்டங்களையும் நடக்கிறதுக்கு இருக்குது. அது சினிமாவோட ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு தான் அப்படின்னு இல்லை, எந்த சூழ்நிலையும் எல்லாமே கொஞ்சம் தள்ளி இருந்து டிராவல் பண்றது நல்லது அப்படிங்கிறது தான். ஓகே. அதாவது அன்பு காட்டுற மக்கள் கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஸோ இங்கே ரசிகர்களுக்காக ஒரு படத்தை வச்சு ஏதாவது இங்கேயும் ஏதாவது பண்ணலாம்ல சார்? அந்த மாதிரி ஏன் பிளான் பண்ணாமல் டோட்டலாகவே மலேசியாவில் ஆடியோ லான்ச் பண்ணுறாங்க, படத்தை டைரெக்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க, அடுத்த ஒரு 2 மாதத்தில் ஓடுச்சுன்னா 2 மாதம் கழிச்சு ஓடிடியில் வரும், இல்லைன்னா ஒரு மாதத்துலேயே கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அது வந்து ஒரு சராசரியாக முடிஞ்சு போதில்லை, ஒரு சென்ட் ஆஃப் அப்படிங்கிறது இருக்கா மாதிரியே தெரியலையே. இல்லை, நீங்கள் வார்த்தை வந்து சென்ட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து இறந்து போனவங்கள சென்ட் ஆஃப் பண்ற ஒரு மூவ்மெண்ட் இல்ல. இப்ப சினிமால இருந்து இப்ப அவரே சொல்லியிருக்காரு, கடைசி படம் இதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பிக் ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. சோ கடைசியா விஜய் வந்து ஸ்கிரீன்ல பாக்குற ஒரு நடிகரா அவர் பேசுறத பாக்குறதுக்காக ரசிகர்கள் நிறையவே காத்துட்டு இருப்பாங்க. கடைசி படம்னு நம்மளாம் முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா எம்ஜிஆரோட கடைசி படம்னு ஒண்ணு சொல்லி வெளியிட்டாங்க, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அவர் படம்லாம் இல்லை அப்படின்னு. ஆனா அவர் நடிச்சு நின்று போன படத்தை மறுபடியும் பாக்கியராஜ் அவர்கள் மறுபடியும் எடுத்து வெளியிட்டார், புரியுதுங்களா? அதனால இவர் நடிக்கிறது நிப்பாட்டிட்டாரு அப்படின்லாம் இல்லை, இவர் நடிச்சு நின்று போன படங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பின்னால கூட வரலாம், புரியுதுங்களா? அதனால இது கடைசி அப்படின்னு முற்றுப்புள்ளி கிடையாது. இது வந்து ஒரு கமா போட்டிருக்க இடம் தான். ஒரு ஜனநாயகம் அடுத்தாப்புல ஒரு கமா, அவ்வளவுதான். அதை தவிர அவர் நிப்பாட்டிட்டாரு அப்படின்லாம் இல்லை. மக்கள் எப்பெல்லாம் விரும்புறாங்களோ அப்பெல்லாம் நடிக்க ஆரம்பிப்பார். அரசியலுக்கு வந்துட்டு தொழில நிப்பாட்டணும்னு அவசியம் இல்லையே. அரசியல்ங்கிறது ஒரு பொதுதான். பட் அவரை தானே அது அவ்வளவு பெருசா பேசி இனி நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மக்களுக்காக களத்துல இறங்கி அரசியல்வாதியா வேலை செய்ய போறேன், நடிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன், இதுதான் என்னோட கடைசி ஷூட்டிங், கடைசி படம், அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாரு. ஓகே, இவர் சொன்னார். சரி, உங்களோட பார்வையில இது வந்து அவருக்கு கடைசி படமா இருக்கு, அடுத்து அவர் நடிக்க வருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா, இவங்க சொன்னாங்கன்னா சொன்னது பரிகாரம் தான் இருக்கணும்னு ஏதாவது எழுதி சொன்னது படி இருக்கணும்னு இல்லை. இதுக்கு முன்னால ஆண்ட ஆட்சியாளர்கள்லாம் வரைக்கும் நான் அடுத்தாப்புல இப்ப கலைஞரையாவே எடுத்துக்கங்க, நான் அரசியல்ல இருக்கேன், நான் இந்த மாதிரி கதை திரைக்கதெல்லாம் எழுத மாட்டேன் அப்படின்னு தான் வெரி பிகினிங்ல சொல்லியிருந்தாரு. அடுத்தாப்புல பொன்னர் சங்கர்லாம் அவர் ஆட்சியில் இருக்கிறப்ப எழுதினது. அப்புறம் இந்த இவன் விஜய் ஏதோ அவனுக்கெல்லாம் ஒரு இதெல்லாம் எழுதி கொடுத்துருப்பாரு, புரியுதுங்களா? அது மாதிரி நம்ம எங்க தலைவன் வர்றது, இவர் வந்து நடிகர், கண்டிப்பா அடுத்தடுத்தாப்புல நடிப்பாரு. ஆமா, அந்த நேரத்தோட ஹீரோயின் காம்பினேஷன்ஸ் நல்லா இருந்ததுன்னா அவங்க கூட நடிப்பாரு. ஆமா, அந்த காம்பினேஷன் தான் முக்கியம். ஓகே. ஸோ அதே மாதிரி சினிமாவை பொறுத்த வரைக்கும் விஜய்க்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. ஒரு இயக்குனரா நீங்க வந்து எந்த அளவுக்கு அவரோட படங்களை வந்து ரசிச்சு பார்த்துருக்கீங்க? உங்களுக்கு பிடிச்ச படம் அப்படின்னா எதுன்னு சொல்வீங்க விஜய்? விஜய் இது பிடிச்ச படம் அப்படிங்கிறதுனா, ஏன்னா ரீசெண்டா ஒரு நடிகை வந்து சொல்லியிருந்தாங்க, விஜய் வந்து ஒரு சிறந்த நடிகர்னு கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன், சீன்ஸ் நல்லா பண்ணுவாரு, ஃபைட் பண்ணுவாரு, டான்ஸ் பண்ணுவாரு, பட் நடிகர்னு நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நீங்க ஒரு டைரக்டரா உங்களோட பார்வையில நீங்க எப்படி விஜயை பார்க்கறீங்க? ஒரே ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ் அது கண்டிப்பா ஆமா இல்ல, அவங்கள வந்து இப்போ அவ்வளோ இன்னைக்கு வந்து அடுத்த முதலமைச்சருக்கான முன்னெடுப்பு அத்தனை பேர் போய் நின்று பார்க்குறான் அப்படின்னா இவெல்லாம் ரசிக்காம போய் பார்க்கல, புரியுதுங்களா? அந்த திரையில அந்த நடிப்பை பார்த்துட்டு அதுல ஃபால் டவுன் ஆகி தான் அதுல மயங்கிய மக்கள் தான் இன்னைக்கு. சும்மா ஒரே ஒரு பொண்ணு அது அஜித் ரசிகரா இருக்கலாம், புரியுதுங்களா? இவரை பேசிக்கா பிடிக்காம இருக்கலாம், எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி இவர் பண்ண படங்கள்னு பார்த்தா லிஸ்ட் அவுட் எல்லாமே பெரும்பாலும் அது இப்போ இருக்கிறதும் சரி முன்னாடி இருக்க மக்களுக்கான ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டை நிறைய பண்ணியிருக்காரு, புரியுதுங்களா? ஒரு காமெடியன் இல்லாம காமெடி பண்ணுவார். இவர் வந்து எல்லாம் மிக்சடா இருக்கும், இவர் பண்ணதுல இவரோட திறமைகள்ல வந்து எல்லாமே மிக்சடா இருக்கும். அது ஓடின படத்தை நம்ம சொல்றோம் அப்படிங்கிறத விட ஓடாத படம் சுறா தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். சூரா படம். ஆமா, சூறா வந்து நான் சூறா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எதை வச்சு சூறா பிடிச்சிருக்கு அப்படின்லாம் கேள்வி கேட்ட நம்ம என்ன சொல்றது, புரியுதுங்களா? அதனால ஓடின படத்தை பிடிக்கும் தான் எல்லாரும் சொல்லுவாங்க.
ஓடாத படம் உதயான்னு ஒரு படம் இருக்கு, சூப்பர் படம். சிம்ரன் விஜய். ஆமா, ஆமா. உதயா சூப்பரா இருக்கும். ம். ஆமா, அதெல்லாம் படம் லிஸ்ட் கிடையாது. ஆமா, ஹிட் இல்ல. புரியுதுங்களா? அது மாதிரி நிறைய படங்கள் வந்து தலைவர் வந்து நிறைய எல்லாமே ஒரு கதை கேட்குறப்ப அந்த கதை பிடிச்சி போய் அது நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நடிக்கிறாங்க. ஓகே, புரியுதுங்களா? அந்த ரிலீஸ் ஆன காலகட்டங்கள், அந்த நேரத்தில் நடக்கிற சதி, இதெல்லாம் வந்து அந்த படத்தை வெளியில தெரியாம போயிடலாம். அது மாதிரி போன படங்கள் இருக்குது. அது எல்லாமே நல்ல படங்கள் தான். தலைவர் கையை வச்ச எல்லா படமுமே வெற்றி படங்கள் தான். ஃப்ளாப்புங்கிறதே கிடையாது. ஏன்னா கதை கேட்கிறப்ப ஹிட்டுங்கிற மனநிலையில தான் கதை கேட்டு நடிக்கிறது. ஒரு ஃப்ளாப் ஆகுங்கிற படத்துல யாராவது நடிப்பாங்களா? இல்ல. அப்படிங்கிறப்ப அந்த படம் ஹிட்டுன்னு தானே சொல்லி நடிக்கிறாங்க. அப்ப ஹிட்டுங்கிற ஒரு படத்துல கேட்டு நடிச்ச படத்தை நம்ம எப்படி ஃப்ளாப்னு சொல்ல முடியும்? ஆமா, அதனால வந்து அவரோட எல்லா படங்களுமே சூப்பர் படங்கள். ஓகே, ஆமா, ஓகே. ஸோ விஜயோடைய அரசியல் பயணம் வந்து இப்போ ரொம்ப தீவிரமா போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ கரூர் சம்பவம் வந்து இந்த படத்துலயும் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது உண்மையா? இல்ல, ஆட் பண்ணலாம்னு வெட்டி தூக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தான் வந்திருக்குங்களா? ஆமா ஆமா ஆமா. ஓகே. ஏன்னா இது வந்து ஒரு அரசியல் பின்னணியில ஒரு பெரிய சதி பண்ணி நாங்கள் மக்கள் கூடின விஷயமா கட்சி இல்லாமல் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுத்ததை கூட இல்லை, நீங்கள் வந்து அந்த 41 பேர் சம்பவத்தை அன்னைக்கியோட ஷூட்டிங் தான் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்கங்கிறதுனால க்ரௌடே இல்லாத ஒரு ஜனநாயகத்தை தான் உருவாக்கி இருக்கிறது. ஓகே. ஆமாம், க்ரௌடு வச்சாவே ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, சட்ட ரீதியாக சிபிஐ நடவடிக்கைகள்லாம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நிறைய கொஸ்டினுக்கு, நிறைய கேள்விகளுக்கு நாங்கள் ஆன்சர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா அதில் அந்த மாதிரி போர்ஷனே தேவையில்லை. ஓகே. ஆமாம், இங்கே வந்து 2 மணி நேரமும் விஜய் அவர்களை மட்டுமே ஒரு க்ளோஸ்அப்பில் வச்சுக்கிட்டு இருந்தாவே படம் சூப்பர் ஹிட் ஆகிடும். புரியுதுங்களா? இத்தனை அவ்வளோ க்ரௌடை காட்டி தான் விஜயை காட்டணும்னு அவசியம் இல்லை. க்ரௌடே இல்லாமல் ஒன்று ஒன்லி விஜயை காட்டினாவே போதும். அதனால இந்த படத்தில் வந்து இந்த க்ரௌடெல்லாம் அந்த இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது தான். தேவை இல்லாமல் இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஓகே. இந்த படம் அவரோட அரசியல் பயணத்துக்கு ஒரு முதல் படியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? ஜனநாயகன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க, இது அரசியல் படம்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதை வச்சுதான் அடுத்து ஓட்டு வாங்க போறாரு, அதனாலதான் இதை வந்து ஜனவரியில ரிலீஸ் பண்றாங்க, ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 4 மாசத்துல எலெக்ஷன் வந்துடும், ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போய்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை? இது ஒரு முதல் படியா இருக்குமா அவருக்கு அரசியலுக்கு? இல்ல, முதல் படிங்கிறதே நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனநாயகம் வந்து ஒரு முதல் படிங்கிறதே கிடையாது. புரியுதுங்களா? தலைவாங்கிறது தான் முதல் படி. தலைவாலேயே நாங்க வந்து அரசியல் பயணத்தை மேற்கொண்டாச்சு. டைம் டு லீடு அப்படிங்கறது அந்த படத்துல இருந்து தான் ஆரம்பிச்சது. அந்த காரணத்துக்காக தான் அந்த படத்தை வந்து சரியா வெளியில வர விடாம, ஓட விடாம நிறைய பிரச்சனைகள் அந்த படத்துக்கே நடந்தது இல்ல சார்? ஆமா, அதாவது எங்கேயுமே வந்து ஆட்சியில இருக்கிறவங்க வந்து ஒரு என்னைக்குமே வந்து நாம சொல்றதுதான் கேட்கணும், நம்ம தான் தலைவனா இருக்கணும், நம்மளை விட வேற யாரும் இருக்கக்கூடாது. அந்த நேரத்துல வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து பயங்கரமான ஒரு அந்த படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த படத்தை பாதியில் விடாம அந்த தருணங்கள்லாம் நல்ல சரி செஞ்சாங்க அந்த நேரங்கள்லாம். பட் அதெல்லாம் மீறி தலைவன் எப்படி வரணுமோ அந்த ரேஞ்சுக்கு தான் வந்தது. புரியுதுங்களா? அது வந்து அந்த நேரத்தில் வந்து என்ன சொல்றது, இன்னைக்கு இருக்கிற இடம்னா கெஞ்சி பார்க்க வேண்டிய இடத்துல கிடையாது. அன்னைக்கு கெஞ்சிட்டாரு, அதை கெஞ்சினதை வந்து இன்னைக்கு கேலி கூத்து ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு கெஞ்சலை அப்படின்னா இன்னைக்கு இருக்கிறது வேற, அன்னைக்கு இருக்கிறது வேற. புரியுதுங்களா? அதனால இன்னைக்கு இவ்வளவு தைரியமா பேசுறோம், ஏதாவது தூக்கி உள்ளார வைக்க முடியுதா? இல்ல. புரியுதுங்களா? அன்னைக்கு அதுலயுமே ஒரு உள்ள அரசியல் இருக்குன்னு சொல்றாங்களே சார். உள்ள வைக்காததுக்கு ஒரு காரணம் இருக்கு, வச்சுட்டா மக்களுக்கு வந்து அதை பத்தின ஒரு அவர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடும், அதை வச்சே ஓட்டு வாங்கிடுவாரு. நம்ம சினிமால எல்லாம் பாக்குறோம்ல, அந்த மாதிரி ஒரு சீன் வந்து கிரியேட் பண்ணியுமே சொல்றாங்க. எதிர்கட்சியா இருக்கிறவங்களோட அதீத புத்திசாலித்தன்மையை யோசிச்சுட்டு இருக்கிறது. புரியுதுங்களா? நீங்க தூக்கி உள்ளார வச்சு தலைவாப்புலத்துல வந்து தலைகளை கட்டி தொங்க விட்டு அடிப்பாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரிலாம் சீன் இருக்கு. அந்த மாதிரிலாம் நீங்க அடிச்சா கூட உழுவுற ஓட்டு தான் உழுவும். நீங்க அந்த மாதிரிலாம் அடிச்சிட்டீங்க பரிதாபப்பட்டு அப்படின்னா ஏடிஎம்கே காரன் வந்து போட்டு குத்த போறானா, இல்லை டிஎம்கே காரன் வந்து குத்த போறானா, இல்லை இந்த மாங்கொட்டை மாம்பழம்
அவன் வந்து குத்த போறாங்க, இல்ல மத்த கட்சிக்காரனுங்கெல்லாம் குத்த போறானுங்களா? கிடையாதுல்ல. அவரோட ரசிகர்கள் என்னைக்கு இருக்குன்னா போடுறானுங்களோ அவனுக்கு தான் போட போறானுங்க. புதுசா எவனும் அனுதாப ஓட்டு அதனால மாற்றம் தலைவரை விஜய அப்படி வச்சு கிடையாது. ஜெயில வச்சு அடிச்சிட்டானுங்க அப்படின்னு எவனும் வந்து ஓட்டு போட போறது கிடையாது. ஓகே. புரியுதுன்னா? அதனால இவங்க பயந்துகிட்டு ஐயோ நம்ம ஓட்டெல்லாம் அங்க போயிருமோன்னு அவங்களோட பயத்தினால இவர் அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி அடிச்சு தலைகளை கட்டி தொங்க வைக்கல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஆமா, கட்டி தொங்க வைக்கணும், வைக்கலாமே, ஏன் வைக்க மாட்டேங்கிறாங்க? ஸோ அவங்களுக்குள்ளார ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு பயம், எங்க நம்ம கட்சிக்காரனே எகைன்ஸ்டா மாறிடுவானுங்கிறது தான். ஓகே. விஜய்க்கு உழுவ வேண்டிய ஓட்டு எப்போதுமே விழும். ஸோ அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கண்டிப்பா. ஓகே. இது வரைக்கும் தமிழ்நாட்டை வந்து திராவிட கட்சிகள் மட்டும்தான் மாத்தி 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 ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் வந்தா எதிர்கட்சியாவது உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கா உங்களோட பார்வையில? எதிர்கட்சி இல்லைங்க, ஆளுங்கட்சி அவங்கதான். ஆளுங்கட்சி அவங்கதான். ஆமா, எதிர்கட்சிங்கிறதே இங்க ஒரு விஷயம். திராவிட கட்சிகள் எப்ப இருந்து காங்கிரஸுக்கு அப்புறம் தான். புரியுதுங்களா? காங்கிரஸ்ங்கிறதுக்கு அப்புறம் தான் ஒரு திராவிட கட்சிகள். இத்தனை வருடமா மக்களை வந்து ஏமாத்தின ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க. எல்லா காலகட்டத்துக்குமே நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்களா அப்படிங்கன்னா, நீங்க இலவச டிவி கொடுக்குறீங்க, ஆனா அந்த டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுறீங்களா? இல்ல. அதை யார் பண்ணிக்கிறா? நம்மளே தான். புரியுதுங்களா? சரி, சைக்கிள் கொடுக்குறீங்க, சைக்கிளுக்கு காத்தடிக்கிறதுக்கு யார் அடிச்சு விடுறா? நம்ம தான் பண்றோம். புரியுதுங்களா? எல்லாத்தையுமே அரசாங்கம் பண்ணுங்க. சைக்கிள் கொடுத்தோம்னா காத்தடிக்கும். அப்படி பண்ணா மக்கள் சோம்பேறி ஆயிடுவாங்கல்ல சார்? எல்லாத்தையுமே அரசாங்கம் ஃப்ரீயா கொடுத்துட்டா அப்ப நம்ம உழைக்க வேண்டியதே இருக்காதுல்ல? அது எப்படி பாசிபிள்? புரியுதுங்களா? ஏன் செய்யலைங்கிறது, எங்க ஆட்சியில வந்து எல்லாருமே உழைக்கணும். வீட்டுக்கு ஒருத்தர் வேலைக்கு சொல்லணும் இல்ல, வீட்டுக்கு ஒருத்தர் வேலைக்கு கண்டிப்பா இருக்குங்கிறது இதுல இருக்கிறது, அஜந்தாவா கொண்டு வர்றோம். ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வேலை செய்யணும். 90 வயசானாலும் கட்டில படுத்துட்டு இருக்க முடியாது. அவரால என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலை செஞ்சாதான் அவருக்கு சரி, இல்லாட்டினா ஒரு நயா பைசா தேராது. அந்த மாதிரியான விஷயங்கள் தான். அதனால எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மூமெண்ட்டுக்குன்னா எல்லாரும் வேலை பார்ப்பாங்க. ஆமா. ஓகே. அதே மாதிரி ஃபேமிலியை இமிட்டேட் பண்ணி எல்லாம் பேசுறாங்க. என்ன அப்படின்னா, அப்பாவே பார்த்துக்கலாம், அம்மாவை பார்த்துக்கலாம், அவங்களே வந்து ஒதுக்கி வச்சிருக்காரு, பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்காரு, அப்போ எப்படி நாட்டை காப்பாற்றுவாரு, நாட்டு மக்களை எப்படி காப்பாற்றுவாருன்னு ஒரு கேள்வி ஒன்று வருது. ஸோ அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இது சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, காமராஜர் வந்து பெத்த அம்மாவே பார்த்துக்காம விட்டுட்டாரு அப்படின்னு விஜய் மேல வைக்கிற குற்றச்சாட்டு தான் இல்ல. என்ன ராகுல் காந்தி ஏன் கல்யாணம் பண்ணாம இருக்காரு? கல்யாணம் பண்ணா தனக்குன்னு ஒரு குடும்பம் கொடுத்தணும்னு வரும்ல. அப்ப அதை பாக்குற இன்னைக்கு இதுக்கே டைம் இல்லை, அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துல அதுல எவ்வளவு பிரச்சனை வரும். ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு ஒரே ஒரு நாள் லீவ்ல கூட வீட்டுல புருஷன் இல்லைங்கிறப்ப எவ்வளவு சண்டை நடக்குது ஒவ்வொரு வீட்லயும். அப்படிங்கிறப்ப அந்த கமிட்மெண்ட் எல்லாம் தேவையில்லை. அப்படிங்கறதுனாலதான் அந்த மக்களுக்குன்னு இறங்கிட்டோம், மக்களுக்காக உழைக்கிறோம் அப்படின்னு போறப்ப இந்த குடும்பங்கிறத இப்போக்கி வேணாம். குடும்பம் தான் வாழ்ந்தாச்சு, முடிச்சாச்சு. ஒரு பிள்ளைய பெத்தாச்சு, 2 பிள்ளைய பெத்தாச்சு, ஒரு ஆண் சிங்கம் மாதிரி ஒரு ஆண், என்ன புரியுதுங்களா, ஒரு பெண் பிள்ளை அப்படின்லாம் பெத்து வச்சாச்சு. அது கடமை முடிச்சாச்சு. அடுத்த கடமை என்ன? மக்களுக்கான நற்பணி செய்யணும். அது மட்டும்தான். அதை நோக்கி போறப்ப இதை பத்தி எல்லாம் பார்க்கலையே, இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாரு அப்படிங்கன்னா யாருக்காக ஒதுக்கி வச்சாரு? இந்த மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நோக்கத்துக்கு தானே ஒதுக்கி வச்சிருக்காரு. மக்களுக்கு நல்லது செய்யலாம் சார். இப்போ எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீட்டில் இருக்கிற அதுக்குன்னு அம்மா அப்பாவை ஒதுக்கி வச்சுட்டு செய்யற அளவுக்கு நீ அப்படி என்ன வந்து மக்களுக்கு நல்லது செய்ய போற அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லை? இப்போ கலைஞர்லாம் தொடர்ந்து ஆட்சி ஆண்டார், அவர் என்ன குடும்பத்தை விட்டுட்டு வந்தா ஆண்டாரு, ஸ்டாலின் குடும்பத்தை விட்டுட்டு வந்தா ஆண்டுகிட்டு இருக்காரு, இப்படி ஒரு கேள்வியும் வரும்ல. இவங்கெல்லாம் ஆண்டாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல, மக்களுக்கு என்ன கிடைச்சது? எல்லாத்தையும் இலவசமா கொடுத்து சோம்பேறி ஆக்கி வச்சிருக்கீங்க, ஒரு சுறுசுறுப்பு இல்லாத மக்கள் ஆக்கி வச்சிருக்கீங்க. எல்லாமே என்ன சொல்றது, எல்லாமே ஓசியில கிடைச்சா என்ன செய்வான்? புரியுதுங்களா? ரெண்டாவது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அறிவு இல்லாதனாலதான் நீங்க அறிவு திருவிழா நடத்துறீங்க. புரியுதுங்களா? மக்களை எந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கீங்க, அறிவு இல்லாதவன் ஆக்கி வச்சிருக்கீங்க. இப்ப நம்ம ஆட்சியில அப்படி கிடையாது. வந்தா அறிவு முதல்ல, அறிவு இருக்கிறவனுக்கு வேலை அப்படிங்கிறது. நாங்க வந்து ஒரு பயணத்தை ஈஸி பண்ணுங்கிறதுக்காக தான் பைக் கொடுக்குறது. புரியுதுங்களா? பைக்ல போயிட்டு வந்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கணும்.
பைக்கில் போயிட்டு வந்தான், பைக்ல எல்லாம் ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு அசதி ஆயிடுது, உக்காந்துக்கிட்டே ஓட்டணுங்கிறதுக்காக அடுத்தாப்புல கார் கொடுக்கறது. இது எல்லாம் திட்ட செயல்பாடுகள்ல இருக்குது. ஓகே, புரியுதுங்களா? மேம்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், நாம மட்டுமே ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல போகக்கூடாது. ஆமா, அவனும் போகணும், ஒரு கடைநிலை தொண்டனும் போகணுங்கிற நோக்கம் உள்ளார இருக்கணும் ஃபர்ஸ்ட். இது எந்த அரசியல்வாதிக்கும் இருந்தாதான், மனசுல இருந்தாதாங்க வார்த்தையா வரும். எந்த அரசியல்வாதிக்கும் கார் வாங்கி கொடுக்குறேன்னு இது வரைக்கும் எவனாவது ஒரு அரசியல்வாதி ஒரு மேடையில பேசியிருக்கானா? இல்ல, பேசினது இல்ல. ஏன்? அப்ப தொண்டை இவனுமே கார்ல போக கூடாது மனநிலை இருக்கானுங்க, தெரியுதா? ஒரு தொண்டனும் கார்ல போகணும்னு நினைக்கிற மனசு வரணும்ல. மனசு இருக்கிறதே பெரிய விஷயங்க. விஜய் கிட்ட அந்த மனசு இருக்குதுங்க. செய்யறார் செய்யலைங்கிறதே அந்த இடத்துக்கே போக வேணாம். முதல்ல செய்யறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை சொல்றதுக்கே ஒரு இது இருக்கு, வேணும் இல்லையா? அப்படி ஒரு இருக்கிற ஆள் நீங்க என்ன சொல்றது? நான் சொல்லல சார், மக்கள் சொல்றாங்க. அதை பத்தின ஒரு சில கருத்துக்களை எடுத்து வச்சு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் நம்ம சினிமா டாபிக் ஆரம்பிச்சு அரசியலுக்குள்ள போயிட்டோம். சினிமாவை பத்தி பேசணும் அப்படின்னா, த்ரிஷா ரொம்ப முக்கியமான ஒரு நடிகை தமிழ் சினிமாவில். அவங்களும் இப்போ நடிப்புக்கு ஒரு 6 மாசம் ஓய்வு விட்டுருக்காங்க. அதுக்கான காரணம் விஜய் கூட போய் அரசியல்ல சேர போறாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அது உண்மையா? அவங்க அப்படி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல தொடர்ந்து நடிப்பாங்களா? அவங்க போறதுக்கு வாய்ப்புலாம் இல்லைங்க. அவங்க ஆல்ரெடி அரசியல்ல தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா விஜய் அரசியல் முன்னெடுப்புக்கு முன்னாலே முத சீஃப் மினிஸ்டர் ஆவேன் அப்படிங்கறது த்ரிஷா தான் சொல்லியிருக்காங்க. விஜய் சொல்லிருக்காங்க. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால த்ரிஷா தான் சொல்லியிருக்காங்க. விஜய் சொல்லியிருக்காரா? இல்ல. விஜய முதலமைச்சர் ஆவுங்கிறதே த்ரிஷா தான் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இவர் அந்த மூவ்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறது. புரியுதுங்களா? எல்லாமே இந்த நாடு, இந்த நாட்டு மக்களும் தற்குறி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒதுக்கி இப்படி பேசிட்டு இருக்கிற காலகட்டத்துல இவங்க த்ரிஷா தான் இல்ல இது தற்குறின்னு சொல்றாங்க. கிடையாது, இது ஒரு கேள்விக்குறியா தலை குனிஞ்சு நிக்காதீங்க, நீங்க எல்லாம் ஆச்சரியக்குறியா நிமிந்து நிக்கணும். ஆமா, நீங்க எல்லாம் ஆச்சரியப்படுற மக்களா இருக்கிற இடத்துல அவங்க தான் பேக் போனா நின்னு நிமித்தி நிப்பாட்டி வச்சிருக்கிறதே அவங்கதான். என்ன புரியுதுங்களா? அதனால அவங்களோட பயணம் அவங்களோட நடிப்பு பயணம் இல்ல, தொடர்ச்சியா ஒரு அரசியல் பயணம் இருந்துகிட்டு இருக்கும். அது ஆலோசனை, ரகசிய ஆலோசகரை கடைசி காலம் வரைக்கும் தலைவர் கூட இருந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு ரகசிய ஆலோசனைகள் எப்போதுமே தலைவருக்கும் அவர்களுக்கும் ஒரு உண்டு, எப்போதுமே உண்டு. ஓகே, நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப கிளியரான ஒரு பதில் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி, வணக்கம்.